கீர்த்தனத்தையும் தக்ஷிண பாரத பஜன சம்பிரதாய பத்ததியையும் நம்மளுக்கு வழங்கிய நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகள்ல ஒருவர் ஸ்ரீ போதேந்திராள். ஸ்ரீ போதேந்திராளை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு உடையலூர் திரு கல்யாண ராம பாகவதர். தோடையமங்கலத்தை பாடுறதுங்கிறது எதுக்கு அப்படின்னா, சில பேர் கேட்பா, சார் என்ன சார் தோடையமங்கலம் எதுக்கு சார், விடுவிடுன்னு ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடிட்டு ஒரு அபங்கத்தை பாடி பஜனை ஆரம்பிச்சிடப்படாதான்னா, தோடையமங்கலம்ங்கிறது பகவானை வரவேற்கிறது. தியாகபிரம்மம் பாடலையா, ஹெச்சரி ககாரா, அதே மாதிரி பத்ராஜ ராமதாசர் ராமபத்ரா ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த மாதிரி சுவாமியை கூப்பிட்டு பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பஜனையை பண்ணணும். ஆமாம். அதனால் நீங்கள் ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு ஜெயகோஷம் போட்ட உடனேயே பகவான் வந்துடுறார். பகவான் வந்து உட்கார்ந்த உடனேயே பஜனை, நான் அகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயரவோ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நார்தான் பகவான் சொல்கிறார். எங்கே நாம சங்கீர்த்தம் நடக்கிறதோ நான் அங்கே பிரத்யட்சமாக இருந்து கேட்குறேன், அங்கே நான் இருக்கேங்கிறார். அதனால் இப்போ நம்ம இங்கே பஜனை பண்ணிட்டு இருக்கோம், தோடையமங்கலம் முடிச்சுட்டோம், பகவான் இங்கே பிரத்யட்சமாக இருக்கார். அப்போ இது கோஷ்டி கானம் தான். ஆமாம், கோஷ்டி கானம். ஆனால் ஒரு லீடர், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் பாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பாடிவிட்டு ஈவன் ஜனங்க மத்தியில் பாடுறதுனால யார் வேணாலும் பாடலாம். கோஷ்டியாக எல்லாரும் சேர்ந்து பாடுறது நல்லாயிருக்கும். ஒருத்தர் சொல்லி நான் இப்போ ஒரு சரணம் பாடினேன்னா அடுத்த சரணம் அவர் பாடுவார், அதுக்கடுத்து அவர் அடுத்த சரணம் அவர் பாடுவார், அதை ரிப்பீட் பண்ணுவார். சரி சரி. அந்த மாதிரி இந்த தோடையமங்கலம் அது ரொம்ப சரணம் சொல்கிறேன். இந்த கிருத்தியில் அனுபல்லவி மாதிரி எதுவும் இல்லையா? அப்படின்னு இல்லை, எல்லாம் ஒரே சரணம் தான். ஒரு பல்லவி, அது எல்லாமே 8 சரணம், அவ்வளோதான். அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இந்த கீர்த்தனைகளுக்கெல்லாம்? அதான் இந்த இப்போ இந்த 3 இதுக்கு பின்னாடி வர போகிறது நான் சொன்னால் தான் உங்களுக்கு நான் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போ தோடையமங்கலத்தில் இந்த 5 ராகம், நம்ம பஞ்சரத்னம் மாதிரி 5 ராகம் தோடையமங்கலத்தில் இருக்குது. இந்த தோடையமங்கலம் முடிஞ்சுதோ இல்லையோ, இப்போ நான் ஹரே ராம் கோபாலம் பஜனை நாமாவளி சொல்கிறது எதுக்குன்னா, கீழே உட்காந்துருக்கிறவாள்லாம் என்னமோ பாடின்னு இருக்கான்னு புரியாமல் இருக்கக்கூடாதுன்னு அவளும் சேர்ந்து கையை தட்டி நாமாவளி சொல்லும்பொழுது அந்த இடத்துல பகவான் வந்துட்டார் அப்படின்னு பிரத்யட்சமாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். பகவான் வந்துட்டார்னதே அடுத்தது இந்த நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கிற குருநாதாளை பற்றி பேசுறது, பாடுறது. அதில் முதல் குரு பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு. அவர் ஒரு சன்னியாசி, காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதியாக இருந்தவர். கோவிந்தபுரம்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஜீவ சமாதி ஆனவர். அவர் காலத்தில் ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்திருக்கார். ஸ்ரீதர ஐயாவாள் போதேந்திராளை விட வயசில் பெரியவர், சீனியர். இந்த போதேந்திராளை வந்து சதா ராமராமான்னு சொல்லி போகிறோம், ராமநாம சித்தாந்தம் பண்ணினா போகிறோம், அது ராமநாமா சொன்னால் போகிறோம், உனக்கு தானே பக்தி வந்துடும், பகவானுடைய கிருப்பை கிடச்சிரும் அப்படின்னு ராமநாம சித்தாந்தம் பண்ணினவர் போதேந்திராள். இந்த ஸ்ரீதர ஐயாவாள் சிவநாம சித்தாந்தம் பண்ணினவர். பிரத்யக்ஷமாக பரமேஸ்வர ஸ்வரூபந்தான் இந்த ஸ்ரீதர ஐயாவாள். பிரத்யக்ஷமாக மகாவிஷ்ணு ஸ்வரூபந்தான் போதேந்திராள். பிரத்யக்ஷமாக ராமாவதாரம், ராமனுடைய ஸ்வரூபந்தான் சத்குரு சுவாமிகள். 3 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவாளா? முன்னாடி இருந்த 2 பேரும் இந்த பகவன் நாம போதேந்திர சத் சுவாமிகளும் ஸ்ரீதர ஐயாவாலும் கான்டெம்பரரிஸ், 2 பேரும் சமகாலத்தில் இருந்தவா. அதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, அந்த கீர்த்தனைகள்லாம் நம்ம கேட்கும் பொழுது எந்த மாதிரியான கீர்த்தனைகள்லாம் அவள் போட்டிருக்கா, இந்த சங்கீதத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொண்டு அது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு அது ரொம்ப சூட் ஆகும். முதல்ல போதேந்திராள் மேலே ஒரு ஸ்லோகம். பகவன் நாம போதேந்திர பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி பகவன் நாம சாம்ராஜ்யம் லக்ஷ்மி நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்கிரகம்
ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திரோ உபாஸ்மகே இது பகவன் நாம போதேந்திராள் மேலே சத்குரு சுவாமி எழுதின ஸ்லோகம். ஏன்னா போதேந்திராள் ஸ்ரீதர ஐயாவாள் 2 பேரும் இருந்த காலத்தில் சத்குரு சுவாமி இல்லை. இவாள்லாம் 17th century, போதேந்திராளும் ஸ்ரீதர ஐயாவாளும். இவா 2 பேரும் சித்தி ஆகி 100 வருஷம் கழிச்சு தான் மருதானந்த சத்குரு சுவாமியோட அவதாரம். அந்த 100 வருஷம் கழிச்சு அவதாரம் பண்ணினாலும் அவா 2 பேரும் பண்ணி வச்சுட்டு போன கிரந்தங்கள்லாம் அப்படியே திருவெண்ணூரில் கோபால பாகவதர்னு, திருவெண்ணூர் பக்கத்தில் மணஞ்சேரின்னு ஒரு ஊர், கோபால பாகவதருங்கிறவர் அந்த கிரந்தத்தெல்லாம் பாதுகாத்து சத்குரு சுவாமிகிட்ட கொடுத்துட்டார். அதனால் போதேந்திராளுக்கு முன்னாடி சத்குரு சுவாமிகளுக்கு குரு கோபால பாகவதர், அப்புறம் போதேந்திராள். அதனால் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக நீங்கள் புண்டரீகம் போடுறதுலேயே ட்ரினிட்டிஸ் வந்துடுவா. முதல்ல எடுத்தோடனே ஜானகி காந்த ஸ்மரணங்கிறமோனோ, அது ஜானகி காந்த ஸ்மரணம்னா யாருன்னா போதேந்திராள். பரம கருணையா பங்கஜனயனகா அப்படின்னு ஒரு கீர்த்தனை வருது. பரம கருணையா பங்கஜனயனானாலே விஷ்ணு தான், விஷ்ணு அவதாரம் தான் போதேந்திராள். அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது. நம்ம இந்த போதேந்திராள்லயே நிறைய கீர்த்தனை இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்லோகம் தான் சொன்னேன். இது பேகடா ராகத்தில் இருந்து சொன்னேன், கம்போஸ்ட் பை சத்குரு சுவாமிகள். இந்த ஸ்லோகம் சத்குரு சுவாமிகள் பண்ணது, ஸ்லோகம் சத்குரு சுவாமிகள் பண்ணது. கீர்த்தனைகள் நிறையா பண்ணியிருக்கா. இப்போ போதேந்திராள் கீர்த்தனைன்னா 7 கீர்த்தனை இருக்குது போதேந்திராள் மேலே. இதில் விசேஷம் என்னென்னா போதேந்திராள் மேலேயே அவர் பண்ணிக்க முடியாது. இப்போ தியாக பிரம்மம் பண்ணியிருக்கார், புரந்தரதாசர் பண்ணியிருக்காருன்னா பகவான் மேலே பண்ணியிருக்கா. இவாளுடைய முத்ராச்சரணத்தை போட்டுருக்கா தியாகராஜர்னு. போதேந்திராள் மேலே அவர் எப்படி எழுதிக்க முடியும்? அதனால் அவளுடைய சிஷ்யாலாம் பின்னாடி எழுதியிருக்கா போதேந்திராள் மேலே. போதேந்திரம் குரும் பஜேகம் அப்படின்னு ஒன்று வருது தேவகாந்தாரியில். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் அவள் கையாண்ட ராகங்கள் பேகடா, அடுத்து தேவகாந்தாரி, தேவகாந்தாரிக்கு அப்புறம் கானடா, சங்கராபரணம், சுருட்டி. இதெல்லாம் ஒரு கீர்த்தனை, 7 கீர்த்தனைக்கு 7 ராகம். இப்போ அடுத்த கீர்த்தனை ஒன்று பாடுவோம். போதேந்திர குரு பஜகம் யோகீந்திர வரம் போதேந்திர குரு பஜகம் யோகீந்திர வரம் போதேந்திர குரு பஜகம் ஸ்ரீதர வெங்கடேஸ்வர சகச்சரம் போதேந்திர குரு பஜகம் பரமத விவேதகம் பரம பக்தி போகம் பரம சுகதாயகம் பரிகனிஷ்ட தேசிகம் போதேந்திர குரு பஜகம் பவதாப பயங்கரம் சிவராம கவிகு பத்ம விகீரோ விவித குணரிகரோ போதேந்திர குரு பஜகம்
இந்த மாதிரி அதில் விசேஷமாக முதல்ல எடுத்தோடனே தோடியில் தான் பாடுறது. நான் பேகடாவில் பாடினேனே, பஜனை சம்பிரதாயத்தில் ஒரு அழகே கணராகத்தை எப்படி அவள் உபயோகப்படுத்தியிருக்கா. எடுத்த உடனே வேற இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற ராகங்கள்லாம் பாடாமல் எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேண நாம பக்தி பிரஜாயத்தே ஸ்மரண மாத்திரேண நாம பக்தி நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரு. ஓ இந்த மாதிரி ஒரு தோடியை பாடிட்டு பாகவதாலாம் நிறையா சங்கீத வித்வான்கள் உங்களை மாதிரி வந்திருப்பா பஜனையில். இப்படி திரும்பினோடனே அவள் ராகம் பாடுவா. இந்த மாதிரி வயலின் வித்வான்கள் வந்திருப்பா, அவள் வாசிப்பா, ஹார்மோனியத்தில் வாசிப்பா. அப்படின்னா அது எலாபரேட்டாக அந்த ராகமும் எப்படி இருக்கும் பார்த்துக்கோ, இந்த சதஸ் எப்படி இருக்கும். பேர்பட்ட வித்வான்கள்லாம் உட்காந்து பாடியிருப்பா, பாகவதாலாம் உட்காந்து பாடியிருப்பா. அந்த தோடி பாடி இந்த அதுக்கு ஒரு கீர்த்தனை சத்தமணி பிரணுத்யம் பூச்சுனோ ஓ சகியரோ தியானில் ஜோ தானேனோ మదికలయటి నామ సిద్ధులకు మధులైన శ్రీ మధులైన శ్రీ బోధేంద్రులై సతమయీ இதில் 3 சரணம் இருக்கு. நான் ஒரு சரணம் தான் பாடி காமிச்சேன். தாசரதே அந்த பாவம் வருது பாருங்க. இதில் தியாகபுரமா பாடின அப்படியே இந்த முதல்ல எடுத்தோடனே அதுக்கு தான் பஜனை சம்பிரதாயத்தில் என்ன வச்சிருக்கா, தோடி முடிஞ்ச உடனே காம்போதி இல்லைன்னா சங்கராபரணம், உடனே தன்யாசி சகான. இந்த 3 குரு கீர்த்தனையும் எதுலையுமே பிருந்தாவன சாரங்காவோ வேற எந்த விதமான ராகங்களோ கிடையாது. ரொம்ப பிராச்சீனமான ராகங்கள் தான், பிராச்சீனமான ராகங்கள். அவ அதில் ரொம்ப எலாபரேட் பண்ணுறதுங்கிறது அந்த நாள்லேயே நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கிறவா எல்லாருக்கும் சங்கீத ஞானம் நிறையா இருந்திருக்குன்னு புரியுது நமக்கு. இல்லைன்னா இது இவ்வளோ நாள் ரீட்டைன் ஆகாது இல்லையா. பக்தியோடு சேர்ந்து சங்கீதத்தோடு சேர்ந்த பக்தி எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால 2 சைமல்டேனியஸாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இதில் தோடி பாடி முடித்த உடனே இதில் மொத்தம் 7 கீர்த்தனை இருக்குது. நான் 3 தான் பாடினேன். பஜரே மானச போதேந்திரம் யோகீந்திரம் பெகாக்கில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பஜரே மானச பஜரே மானசே போதேந்திர யோகீந்திரம் பஜரே மானசே போதேந்திர யோகீந்திரம்
ஆசய ஆக்லாதன சோனோ பஜரே மானச போதேந்திரோ அடுத்தது சுருட்டியில் ஸ்ரீ குரு போதேந்திர மானச பஜ பஜ யோகீந்திர பாகவதாமிருத ஹர்ஷித சுஜனம் பவ பய வாரிதி பிரப பத நளினோ ஸ்ரீ குரு போதேந்திர இந்த மாதிரி 7 கீர்த்தனைக்கு 7 ராகம். அதி அற்புதமாக இதான் ஸ்ட்ரக்சர் குரு கீர்த்தனையில். நம்ம ஒரு குரு தான் பார்த்துருக்கோம், இப்போ போதேந்திராள் மாத்திரம் பார்த்துருக்கோம். இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஸ்வரம் அப்படின்னா என்ன, ஸ்தாயி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்க. வணக்கம். போன வாரம் நாங்கள் சங்கீதம், நாதம், மனோதர்ம சங்கீதம், கல்பனாசம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகலாம். ஒன்று ஸ்வரம்னா என்ன? ஸ்வதோ ரஞ்சயதி, நம்மளாகவே என்ஜாய் பண்ணக்கூடியது, நம்மளாகவே ரஞ்சிக்கக்கூடியது ஸ்வரம். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஸ்ரோது சித்தம் சுகாவகா, அதாவது கேட்குறவங்களுக்கும் அது நல்ல லயிக்கக்கூடியதாக இருக்கணும். இதுதான் ஸ்வரம். ஸ்வ பிளஸ் ரம் ஈக்குவல் ஸ்வரம். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 7 ஸ்வரங்கள் இருக்கு. சரிகம பதனி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் யூனிவர்சல். எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் மியூசிக், நீங்கள் கர்நாடக இசை எடுத்துங்க, இந்துஸ்தானி மியூசிக் எடுத்துங்க, அல்லது வெஸ்டர்ன் மியூசிக் கூட எடுத்துன்னா இந்த 7 நோட்ஸுங்கிறது யூனிவர்சல். 7 இன்ஃபேக்ட் அந்த நம்பர் 7 ரொம்ப யூனிவர்சலாக தான் இருக்குது. 7 days in the week, 7 colors in the rainbow, அந்த மாதிரி 7 ஸ்வரங்கள் இருக்குது. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள்? ஸோ அந்த ராகங்கிற டேர்ம் அப்புறமா வரும். ஆனால் இந்த எப்படி ஒரு வார்த்தைக்கு ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் தேவையோ அதே மாதிரி தான் அந்த ராகங்களுக்கும் இந்த ஸ்வரங்கள் தேவை. சரிகம பதனி சொன்னேன் இல்லையா? அதில் சா ஈக்குவல் டு ஷட்ஜம், ரீ ரிஷபம், அந்தந்த ஸ்வரங்களுக்கு உண்டான பேர் தான். கா ஈக்குவல் காந்தாரம். ஆனால் பாடும்போது காந்தாரம் மத்தியமம்னு பாட முடியாது, அதனால சுருக்கி கான்னு பாடுறோம். கா மா இஸ் மத்தியமம், பா பஞ்சமம், தா தைவதம், நீ நிஷாதம், அதுக்கப்புறம் ஒரு சா வருது, அது மேல் ஷட்ஜம். அதாவது இந்த 7 ஸ்வரங்களுக்கு ஒரு ஸ்தாயின்னு பேரு. ஒரு ஸ்தாயினா மேற்கத்திய இதில் ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. அதாவது 8 நோட். அதாவது எவ்ரி நோட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் த 7th. அதாவது சரி கம பதனி 7, அப்புறம் 8வது நோட் அதே ஷட்ஜம் வரும். இதில் ஒவ்வொன்றும் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுக்க பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா? அந்த சாக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா ரீ, அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சா ரீ கா அதை விட ரீயை விட ஜாஸ்தி, அதனால மேலே அது ஏறிண்டே போகுது அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். பாட்டு இசைக்கலைஞரெல்லாம் அந்த கா இன்னும் மேலே இருக்கு, மத்தியம் கா விட மேலே இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் மோர். இப்படியே ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாகி அந்த ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகும்போது அந்த ஷட்ஜமானது மேல் ஷட்ஜமாயிடும். இன் அதர் வேர்ட்ஸ், தார ஷட்ஜம் மேல ஷட்ஜம் இருக்கிறது கீழ் சட்ஜத்தோட டபுள் ஃப்ரீக்வன்சி.